குர்ஆன்ல ஒரு அழகான ஆயத்து, ரொம்ப சின்ன ஆயத்து. நபியை பற்றி அல்லாஹ் சொன்னான். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, ஒமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்கள் வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அவர்கள் தடுத்தார்களா? பொய் சொல்லாதே என்றார்களா? புறம் பேசாதே என்றார்களா? தீங்களிக்காதே என்றார்களா? பெருமை பேசாதே என்றார்களா? ஆபாசத்தில் ஈடுபடாதே என்றார்களா? யாரையும் கேவலப்படுத்தாதே என்றார்களா? வட்டி சாப்பிடாதே என்றார்கள், விபச்சாரம் செய்யாதே என்றார்கள், மதுவுக்கு அடிமையாகாதே என்றார்கள், உன் மனைவியை அடிக்காதே என்றார்கள், உன் தாயை உதாசீனப்படுத்தாதே என்றார்கள், உன் தந்தையை கண்ணிய குறைவாக நடத்தாதே என்றார்கள், மனிதர்கள் யாரையும் இழிவாகவோ கேவலமாகவோ நினைக்காதே என்றார்கள். அதை எடுக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இன்னைக்கு தாயை கஷ்டப்படுத்துகிறவங்க, வாப்பாவை மதிக்காதவங்க, குடும்பத்தை சஞ்சலப்படுத்துகிறவங்க, அடுத்தவங்களை ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்துகிறவங்க நாட்டில் மிகைத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் விட்டும் தடுக்கிறார்களோ அந்த வாழ்க்கை மிக உயர்வான, பரிசுத்தமான, மிக மிக இன்பமான வாழ்க்கை என்பதையும் இங்கே உங்கள் ஆழமான இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன்.